ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம மார்கழி மாத பலன்கள் துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். துலா ராசிக்கு ரொம்ப அருமையான மாதம் தான் இது. ஏன்னா உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் 4ஆம் இடத்துல திக்பலம் பெறுறாரு. திக்பலம் அப்படிங்கிறது உச்சபலத்தை விட அதிகமான பலன்கள். ஸோ துலா ராசியை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமான மாதமாக தான் இருக்க போகுது. அது இல்லாமல் 11 கூடிய சூரியன் லாபஸ்தான அதிபதி 3ஆம் இடத்துல இருக்காரு. உங்களுக்கு குரு அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட வருமானத்தில் எந்த தடையுமே கொடுக்க மாட்டார். தொழில் ரீதியாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான காலகட்டம். 2-7 கூடிய செவ்வாய் 10ஆம் இடத்துல நீச்சமானார். ஆனால் நீச்சமானாலும் நல்லது தான். ஏன்னா நீச்சபங்க ராஜயோகம் பெறுறாரு. ஏன் அப்படின்னா சுக்கிரன் அதை பார்க்குறாரு. சுப கிரகம் உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அது இல்லாமல் நீச்சபங்க ராஜயோகம் பெறுறாரு செவ்வாய். அப்போது வருமானம் ஒரு வழியில் தான் வரும் அப்படின்னு சொல்லவே முடியாது. பல வகையில் இருந்து உங்களுக்கு வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் தூங்கவே கூடாது. அந்தளவுக்கு வரக்கூடிய பணத்தை எல்லாமே சேர்த்து வைங்க. அதுதான் பெரிய லெவலில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது. இந்த மாதம் அப்படிங்கிறது பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்குது. இன்கம் அப்படிங்கிறது ஒரு வகையில் வராது, பல வகையில் வரப்போகுது. நீங்கள் பிஸ்னஸுக்காக நிறைய அலைச்சல்களை மேற்கொள்ளணும். சிறு தூர பிரயாணங்கள் உண்டு. அதே மாதிரி 6ஆம் அதிபதி உங்களுக்கு இந்த துலா ராசியை பொறுத்த வரைக்கும் 6 குடையவர் 8ல் இருக்காரு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு தெரியாமையே உங்களோட விஷயங்கள்லாம் மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. 6 குடையவர் எப்போல்லாம் 8க்கு போகிறாரோ அப்போது 6ஆம் அதிபதி குருவாக இருந்து அவர் அஷ்டமத்துக்கு போயிருக்காரு. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். கையெழுத்து போடக்கூடிய விஷயங்கள், அப்புறம் இன்னொரு விஷயத்தை ஷேர் பண்ணுறது, ஒரு ஸ்டாஃபை பற்றி இன்னொருத்தங்கிட்ட பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருங்க. இல்லை அப்படின்னா தேவையில்லாத டென்ஷன்கள், டிப்ரெஷன் இது எல்லாமே தானாக வந்துடும். உத்தியோகத்தில் இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் கூடுதலான கவனம் இருக்கணும். உயர் பொறுப்புகளில் உயர் அதிகாரியாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் மற்றவங்களை வச்சு வேலை வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்குண்டான ப்ரெஷர் நிறைய இருக்கும். ஆனாலும் உங்களுடைய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் கவனமாக இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. நீண்ட தூர பிரயாணங்கள் உறுதியாக உண்டு. உத்தியோக ரீதியாகவோ அல்லது தொழில் ரீதியாகவோ நீண்ட தூர பிரயாணங்கள் இருக்குது. உங்களுக்கு 12 கூடிய புதன் 2ஆம் இடத்துல இருக்கார். வருமானங்கள் வரும். அதே மாதிரி செலவுகளும் இருக்குது. அதை நீங்கள் சுப விரயமாக மாற்றிக்கிறது தான் நல்லது. ஏதாவது ஒரு விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா வீடு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு வகையில், ஏன்னா 12 கூடியவர் 2ல் வரும்போது ஒரு விரயம் இருக்குது. ஏதாவது ஒரு நல்ல விரயமாக நீங்கள் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களாக இருக்கும். 2 குடையவரும் 7 குடையவரும் 10ல் நீச்சமாக இருக்கனால உங்களோட பார்ட்னர்ஸ்க்கு இடையே இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி குடும்பத்தில் பார்த்திங்கன்னா நல்ல இணக்கமான சூழ்நிலைங்கிறது உருவாகாது. குடும்பத்தில் அனுசரணை அப்படிங்கிறது இந்த மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்கள்லையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் வெளியில் பிஸ்னஸுக்கு உத்தியோகத்துக்கும் போகும்போது ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் குடும்பத்தில் பிரச்சனைகளை உண்டு பண்ணும். ஏன்னா 2-7 கூடிய செவ்வாய் 10ஆம் இடத்துல நீச்சமாக இருக்குது. தேவையில்லாமல் பேசுகிறதும் தேவையில்லாத செயல்களை செய்கிறதும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் பிரிவினைக்கு உள்ளாக்கிறோம். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. முருகன் வழிபாடு பண்ணுங்கள். மருதமலை போயிட்டு வாங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவில் வழிபாடு பண்ணுங்கள். அது இன்னும் நல்ல சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். படிக்கக்கூடியவங்க படிப்பில் நல்ல மார்க் எடுக்கக்கூடிய நிலை, பெரிய லெவலில் வரதுக்குண்டான அமைப்புகள், உயர்கல்வியை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் சாதனை படிக்கிறதுக்கு உண்டானது, ஸ்டேட் ரேங்க் எடுக்கிறது, அந்த மாதிரி அமைப்புகள் வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதாவது படிப்பு முடிச்சுட்டு அதாவது பிளேஸ்மெண்ட்டுக்கு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். உங்களுடைய காலேஜ்லேயே கேம்பஸில் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. நீண்ட தூரம் போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வேலை தானாக தேடி வருது. இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் எழுதியிருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்ல ரிசல்ட் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. தகவல் தொடர்பு சார்ந்த விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல மாதமாக தான் இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல அதிர்ஷ்டகரம். ஆடை ஆபரண சேர்க்கை, நினச்சது எல்லாமே வாங்கக்கூடிய அமைப்பு. நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயமெல்லாம் தானாக தேடி வரும். ஒரு சிலருக்கு வாகனம் வாங்கக்கூடியது, நகை வாங்கக்கூடிய அமைப்புகள், இந்த எல்லாமே இந்த மாதம் இருக்குது.
இடத்துல சனி இருக்காரு. உங்களுக்கு அவர் புதன பார்க்குறாரு. காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து இதுவரைக்கும் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலுமே வந்து இது எல்லாமே சால்வ் ஆகுறது. பிரிந்தவர்கள் சேர்க்கை இது எல்லாமே உங்கள வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவங்க கூட புரிஞ்சுகிட்டு சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சிலருக்கு வந்து திருமண பிராப்தம் அப்படிங்கிறது வந்து இந்த காலத்துல வந்து தேடி வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அத இனிஷியேட் பண்ணுங்க. அடுத்தடுத்து வர காலகட்டங்கள்ல வந்து அந்த இது வந்து உங்களுக்கு சுமூகமான முறையில முடியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. மார்கழி மாசத்த பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கும் சரி, அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கும் இது ரொம்ப சூப்பரா தான் இருக்கு. அதாவது அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து 4ஆம் இடத்துல சுக்கிரன் திக்பலம் பெற்றிருக்கனால பதவி அப்படிங்கிறது தானாக தேடி வரும். இல்லன்னா நீங்க நீண்ட நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த பதவி வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. கலைத்துறை வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பெரிய லெவல் நீங்க தெரியறது, சாதிக்கிறது எல்லாமே இந்த காலகட்டத்தில உங்களுக்கு நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இதுல துலா ராசியை பொறுத்தவரைக்கும் இன்கம் அப்படிங்கிறது இந்த மாதம் நிறைய வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.